அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். பிங்க் டாக்கீஸ் அப்படின்னு ஒரு புதிய சேனலை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அந்த சேனலை ஆரம்பித்து இன்றோடு 13 நாட்கள் ஆகின்றன. உங்களில் பல பேர் தங்களுடைய ஆதரவை அதுக்கு தந்திருக்கிறீர்கள். ஒரு சில நிகழ்ச்சிகளையெல்லாம் 30,000க்கும் தாண்டி ரசிகர்கள் பார்த்திருப்பது எனக்கு உண்மையாகவே மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த பிங்க் டாக்கீஸை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இது பெண்களுக்கான சேனல். அவர்களுக்கு தேவையான பல முக்கியமான விஷயங்களை தொடர்ந்து இந்த சேனலில் ஒளிபரப்பியிருக்கிறோம். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான விஷயம்னா அது உங்களுடைய ஆதரவு. டூரிங் டாக்கீஸுக்கும், சோஷியல் டாக்கீஸுக்கும், டூரிங் சினிமாஸுக்கும், ஆன்மீக டாக்கீஸுக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆதரவை தந்தீர்களோ, தந்து கொண்டிருக்கிறீர்களோ, அப்படிப்பட்ட ஒரு ஆதரவை தொடர்ந்து பிங்க் டாக்கீஸுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பிங்க் டாக்கீஸுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த யூடியூப் சேனலில் எப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒளிபரப்பாகின்றன என்ற விவரங்கள் உங்களை தேடி ஒவ்வொரு நாளும் வரும். அதனால் மறக்காமல் பிங்க் டாக்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Chai with Chitra. இது மாதிரி பலர் உங்களை அப்ரோச் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் கவர்ச்சி நடிகையாக இருந்தது தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரெண்டு விஷயம். ஒன்று, கலர், அழகு, கிளாமர் இருக்கிறது டெஃபினட்டாக இருக்குது. ஓகேங்களா, ஒரு 60% சொல்லலாம். இன்னொரு 40% என்னென்னா என் சைடில் தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற விஷயம் என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் மை சைல்டு என் பாட்டி வீட்டில் தான் தங்கணும். அப்பாவுக்கு 16 brothers and sisters. அப்பா, ஓகே, அதில் எல்லாருக்கும் கல்யாணம், எல்லா கசின்ஸ். ஸோ ஏறக்குறைய 50-60 பேர் அந்த வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. அந்த வீடு ஒரு காம்பவுண்டுக்குள்ளே இருந்துச்சு. அந்த காம்பவுண்டுக்குள்ளே ஒரு 12 வீடு. எல்லாரும் ஈவினிங் ஒரு 5 மணிலேருந்து காத்தாடி, கோலி, இது அதுன்னு எல்லாம் ஆம்பளை பசங்க விளையாட்டு தான் நாங்கள் விளையாடிருக்கோம். ஸோ எனக்கு பெரிய டிஃப்ரென்சியேஷன் தெரியாமல் நான் கேஷுவலாக பழகினேன். ஏன்னா எங்கள் வீட்டில் பழகிறது இங்கே அது இண்டஸ்ட்ரியில் எனக்கு இது எப்படின்னா 2-3 ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் என்கிட்ட சொன்னேன், நீ கேஷுவலாக பழகிறது தான் உனக்கு தப்பாயிடுதுன்னு. இங்கே நீ பார்த்து நடந்து அதை புரிகிறதுக்கே எனக்கு டைம் ஆச்சு. ஸோ மேபி அதுவும் ஒரு ரீசனாக இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் தான் என் கேரக்டர் நான் கொஞ்சம் மாற்றினேன். அப்படின்னுமோ சிரிமூஞ்சி மாதிரி, திட்டுற மாதிரி. ஆனால் நான் உண்மையாக அப்படியெல்லாம் இல்லை. அதெல்லாம் ஒரு ஆக்ட் டு ப்ரொடெக்ட் மை செல்ஃப். ஸோ ரெண்டும் இருக்கலாம் ஜி. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட்ஸு அவங்களுக்கெல்லாம் இன்னும் பிரச்சனை ஜாஸ்தி இருக்குது. ஓ, இப்போவும் சொல்கிறேன், 2010 2007க்கு அப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனை நான் பார்க்குறேன். நான் வந்த ஃபர்ஸ்ட் 6 years 7 years அவ்வளோ இல்லை. முதல்ல எங்கே மது பழக்கம் ஆரம்பிச்சது? மது பழக்கம் என்னென்னா, அப்பா சைடு இஸ் ஃப்ரெஞ்ச், ஜெர்மன் மிக்ஸ். அந்த மிக்ஸில் என்னென்னா, எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து நான் சொல்கிறது, நான் எனக்கு நினைவு ஒரு 3-4 years இருக்கும்போதே கிறிஸ்மஸ் ஆனாலே இவ்வளோ பெரிய அண்டா ஒன்று ரெடி பண்ணி ஒயின் பண்ணுறதே எங்களுக்கு வேலை. அது மட்டும் இல்லை, 6 மாத குழந்தையிலேருந்து ஒரு டீஸ்பூன் அந்த ஒயின் போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் ஹேவ் ஹேர் ஆன் மை ஹேண்ட். எங்கள் ஸ்கின் க்ளோ ஆகும் சும்மாவே. அது மெயினாக அந்த ஒயின். ஸோ அங்கே அது சரளமாக ஓடுறது. இன்னொன்று பார்ட்டிஸ், பர்த்டேஸ், இது அதுன்னு அங்கே விமன் அண்ட் மென். அப்பா சைடில் மட்டும், அம்மா சைடில் செருப்பால் அடிப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்படி ஓடிட்டு இருந்த கல்ச்சரில் இங்கே வந்துட்டு ஃபஸ்ட் நான் ஆக்சுவலாக குடிக்க தொடங்கினது தூக்கத்துக்காக. அதுக்கப்புறம் தெலுங்குல தான் ஃபஸ்ட் கிளாமர் சாங் பண்ணேன். ஆக்சுவலாக இங்கேயோட யார் பிரகாஷ் ராஜ் கூட அங்கே பண்ணேன். ஃபுல் சாங் இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெட்டாக கண்ணில் அழுது பண்ணி ஒரு மாதிரி கான்ஷியஸ், ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி நான் பண்ணுறதே ரொம்ப டர்ட்டியாக ஃபீல் பண்ணேன். ஸோ 2வது சாங் அந்த ஃபீலிங் இனிமேல் வேண்டான்னு சொல்லி அப்போ தான் எடுத்து குடிச்சிட்டு ஐ ஸ்டார்டட் டான்ஸிங். அப்போ நான் கான்ஷியஸாக இருக்க மாட்டேன். ஏன்னா இங்கே கான்ஷியஸாக அழுதுனா டான்ஸ் மாஸ்டர் திட்டுறாரு, அது ரெடி பண்ணி பார்த்தா இவங்க திட்டுறாங்க, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு ஒரு பர்டிகுலர் டான்ஸ் மாஸ்டர்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு 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 பெக் அடிச்சுட்டு ஒரு 3 hour ஆடுறது, அடுத்தது போட்டு 3 hour. ஸோ அது ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த வெக்கத்தை மறக்கிறதுக்கு ஈஸியாகிடுச்சு. எல்லாத்துக்கும் மேலே இது ரொம்ப ஆன் ஆஃப் தான் கிளாமர் சாங். எங்கே ரொம்ப தொடங்குச்சு, இந்த பஞ்சாயத்தெல்லாம் தொடங்குச்சு என் லைஃப்பில். அது வரைக்கும் நான் ஒன்லி அ சோஷியல் ட்ரிங்கர். அந்த பஞ்சாயத்தெல்லாம் தொடங்கினோன்னா நிம்மதியே போச்சு, தூக்கமே போச்சு. தூங்குறதுக்காக குடிக்க தொடங்கினேன். ஸோ அம்மா இறக்குற வரைக்கும், இறந்து கொஞ்ச நாள் வரைக்கும் குடித்தேன். அதுக்கப்புறம் நிறுத்திட்டேன். இப்போது நிறுத்தி ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 years
வேண்டாடா சாமி. அதில் எல்லாரும் என்ன கேட்குறாங்க, எப்படி வெயிட் குறைச்சி வோட்கா விட்டுட்டேன். உடம்புல இருந்தது எல்லாமே வோட்கா போல இருக்கு. டக்குன்னு இறங்கிச்சு, மூஞ்சி கரெக்ட் ஆச்சு, எல்லாமே சரியாயிடுச்சு. இந்த மது பழக்கத்தினால உங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்பட்டதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மது பழக்கத்தினால ஐ டோன்ட் நோ. இது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது. நான் பார்ன் கிறிஸ்டின். ஆனால் பிளாக் மேஜிக்னு ஒன்று இருக்குதான்னு இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு சில விஷயங்கள் நடந்தது. அப்போ அந்த நடந்த விஷயத்தில் அந்த மதுவில் தான் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்றது ஃபஸ்ட்டு வந்து அதுதான் பெரிய அடி ஃபஸ்ட்டு. ரொம்ப கான்ஷியஸான ஒரு ட்ரிங்கராக இருந்தேன். எனக்கு ஹை ஆகுதுன்னு தோணுச்சுன்னா அது எவ்வளோ பெரிய பார்ட்டியாக இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் விட மாட்டாங்க, கிளம்புறதுக்கு விட மாட்டாங்க. பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டு வர்றது தான். ஸோ அதில் நடக்கலை. ஆனால் எனக்கு நடந்த ஒரு கான்ட்ரவர்சியில் நான் போய் ஒரு பேமெண்ட் வாங்குறதுக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே வர சொன்னாங்க, எல்லாரும் தண்ணி அடிச்சிருக்காங்க. ஏன் நல்ல நேரம் அன்னைக்கு நான் அடிக்கல, இல்லைன்னா அந்த ஃபுல் இதுவும் என் மேலே வந்திருக்கும். ஸோ எல்லாமே அது பாட்டி இன்னொன்று என் கான்டாக்ட்ஸும் சரிங்களேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த பாட்டி தண்ணி அப்படின்ற ஸ்டேஜில் தான் பிரச்சனையும் வருது, எல்லாமே வருது. ஸோ ஐ திங்க் அது மெஜாரிட்டி அதை விட்ட பிறகு 90% நிம்மதி அங்கேயே வந்துடுச்சு. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்மோக்கிங் ஐம் ட்ரைங் ஆல்மோஸ்ட் விட்டுட்டேன். பட் ஆக்சுவலி ஒரு 6 months விட்றேன், 3 months திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன், அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இப்போ நான் கேரளாவில் பேசி ஃபைனல் பண்ணி ஒரு இடம் பார்த்துருக்கேன். பார்த்தா ஸ்மோக்கிங்க்கு டீடாக்ஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க, லங் டீடாக்ஸ்னு. ஸ்மோக் ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுத்தோன்னே யார்கிட்ட நம்ம ஓடிடி பிளாட்ஃபார்ம்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண கையோடு அங்கே போய் இந்த ஸ்மோக் கொடுத்தோன்னே அந்த ஸ்மோக் விடுற ஐடியா, இங்கே இருக்கிற ஸ்மோக் போனோன்னே அந்த ஸ்மோக் உள்ளே போகிற ஸ்மோக்கும் நிறுத்திடலான்னு ஒரு ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா ரொம்ப ஸ்டபர்ன். சில விஷயம் எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அட்டம் பிடிச்சி எவ்வளோ வருஷமானாலும் அது பண்ணுவேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு இத்தனை வருஷம் தோணாத ஒரு விஷயம் இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுது விடணும்னு. ஸோ அதனால தான் ஐ புக்டு அங்கே போகிறதுக்கு, இல்லைன்னா நான் போயிருக்க மாட்டேன். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தீங்க, ஒரு 10-15 குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உண்டு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருக்குமே உண்மையான சோனாவுடைய உள்ள ஹேபிட்ஸ் இல்லைன்னா கேரக்டர் எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு 3-4 பேருக்கு தான் என்னுடைய உண்மையான விஷயம்லாம் தெரியும். ஒன்று விஷால், அடுத்தது சங்கீதா, சோனியா அகர்வால், கேஎஸ் ரவிக்குமார் சார். இதை தவிர யாருக்குமே என்னை பற்றி எதுவும் தெரியாது. ஸோ ஐ டோன்ட் ஓப்பன் அப் ஈஸிலி. எனக்கு ஏன்னா எனக்கு நம்பிக்கை போச்சு. அது மட்டும் இல்லை, நான் என்ன பண்ணேன், எனக்கு பெட்டரான சாய்ஸ் ரைட்டிங். ஸோ எல்லாமே நான் அங்கே தான் எழுதுவேன். எழுதுறது, சண்டை போட்டுக்கிறது, திட்டுறது எல்லாமே என் புக்கில் தான். அந்த புக்கில் சில வாட்டி நம்ம இப்போது ஒரு பையன், இந்த பையன்கிட்ட எனக்கு கோவம்னு வைங்களேன், ரொம்ப கோவம் ஒரு பிரச்சனை. ஆனால் அவனை தொட்டு இல்லைன்னா அடித்தா இல்லைன்னா சண்டை போட்டால் பெரிய கான்ட்ரவர்சி ஆகிடும்னு சொல்லி தோணுச்சுன்னா இந்த பையனை பற்றி புக்காக எழுதுவேன். எழுதி என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்துடுவேன். என்னைக்காவது திருப்பி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிற ஸ்டேஜில் அந்த புக்கை தேடி கண்டுபிடிச்சி கிழிச்சிடுறது, மாட்டிக்கக்கூடாது. ஸோ ஐ திங்க் புக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஏன்னா நீங்கள் என் தமிழ் பார்த்தீங்கன்னா என்னென்னா இட்ஸ் ஒரு மாதிரி ஹாஃப் தமிழ் ஹாஃப் இங்கிலீஷ். இதுன்னு நிறைய வாட்டி நான் சொல்ல வர்றது ஆப்போசிட்டில் புரிஞ்சுக்கிறாங்க, புரியாது. ஸோ எஸ்பெஷலி இப்போ இப்போ நான் நார்மலாக நிதானமாக உட்காந்து உங்கள்கிட்ட பேசும்போது ஐ நோ வாட் ஐம் சேயிங். இப்போ கோவத்தில் பேசும்போது நம்ம ஏதாவது விட்டோன்னு வைங்களேன், அதனால் இட்ஸ் பெட்டர் டு ரைட். விஷால் ஃபஸ்ட்டு நாங்கள் சிவபதிகாரன் சாங் பண்ணோம். அங்கே அதான் சொன்னார், அது தமிழில் ஃபஸ்ட் கிளாமர் சாங்கு. அதில் என்னாச்சு, வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன். இப்படி கரகாட்டம் ட்ரெஸ்ஸு போட்டு நான் ஐயோன்னு என்னென்னா ஒரு நெக்கு ரொம்ப லோவாக இருந்துச்சுன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். உடனே தினேஷ் மாஸ்டர், விஷால் இங்கே வந்து எட்டிப்பார் கேரவனில் யாருமே இல்லை. சரி நான் எட்டி பார்த்தா ஒரு 4 லைட் இருந்துச்சு, சின்ன சவுண்ட் கேட்ச்சு. யார் சவுண்டுனா இல்லை நம்ம டெக்னீஷியன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். போய் இப்படி நிற்கிறேன், லைட் ஆன் ஆனோன்னு 400 பேருக்கு மேலே வெள்ளையை சொல்லியுமா பாதி துணியில் இப்படி நின்னோன்னா ஆன் வாய பிறந்து கண்ணு முன்னாடி தெரியுது. இப்படி ஆடுற எல்லாரும் இப்படி போகிறாங்க, அப்படி ஆடுற இப்படி போகிறேன், இப்படி ஒரு ஸ்டெப் பண்ணுற பின்னாடி இப்படி வராங்க. ஐயோ இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அங்கே தான் திங்க். அப்போது விஷால், தினேஷ் மாஸ்டர் எல்லாம் அங்கே க்ளோஸ் ஆனது. அங்கேருந்து என்ன ஆச்சுன்னா நான் தெலுங்குலேயும் பிஸியாக இருந்தேன். அப்போ இவங்க சண்டைக்கோழி பண்ணியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி, பண்டன் கோழியோ என்னமோ அங்கே பேர். அப்போ அங்கே ஒன் ஆஃப் த சீஃப் கெஸ்ட் நான் அங்கேயே இருந்தேன். ஸோ அப்படி ஒரு கனெக்ஷனில் அதுக்கப்புறம் குரூப்பாக சேர்ந்துட்டோம். எல்லா மீட்டிங் ரெகுலர்லி, இல்லைன்னா தேட்டருக்கும் போவோம், பாட்டிங்கும் இருக்குது, கார்ட்ஸ் விளையாடுவோம், அந்த மாதிரி ஒரு ட்ராவலில்
ஆக்சுவலாக நான் ரொம்ப ரொம்ப நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 இயர்ஸ் நான் இண்டஸ்ட்ரியிலேருந்து அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகிட்டு தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு ஒரு பிரச்சனை நடந்தது. நான் அதை வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறேன். அந்த போலீஸ் ஸ்டேஷன் நிற்கிற வரைக்கும் நான் எல்லாமே தெளிவாக பண்ணேன். தட் இஸ் அங்கே நிற்கிறேன், வேணாம் நீங்கள் பண்ணது தப்பு, மன்னிப்பு கேளுங்கன்னா ஒரு 2 ஹவர் ஆர்கியூ பண்ணுறோம், வரல மன்னிப்பு, உடனே போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன். இப்போ நான் என்னை பாதுகாத்துக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லி நான் அங்கே எப்படி சொல்லி நிம்மதியாக தூங்கணுக்காக நான் போகிறேன். இது வரைக்கும் எல்லாம் தெரியும். நாங்கள் தெரியாமல் நடந்த விஷயம் என்னென்னா ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் நான் XYZ கூட சண்டை போடல, ஒரு லெஜெண்டோடைய பையன் கூட சண்டை போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் டே நியூஸ் எப்படி ஆயிடுச்சுன்னா அந்த ஆளுடைய பேர் இவனோடு தான் இருந்துச்சு, அவருடைய மகன் அப்படின்னோடனே அந்த இஷ்யூ ரொம்ப பெருசாச்சு. ஸோ அதுலேருந்து பார்த்து நோண்டி உள்ளே போய் பார்க்கும்போது அது ஒரு பெரிய 2 படம் எடுக்கலாம் அந்த ரேஞ்சுக்கு ஒரு கேம் ஓடிச்சு. நான் கடைசியில் பார்க்கும்போது அவர் பேச்சை கேட்டு சில விஷயம்லாம் பண்ணி தேவையில்லாமல் எல்லாம் உள்ள பேசிக்லி ஐ டெல் யூ ஜி, மணி இஸ் தி இஷ்யூ. வாங்கும்போது நல்லா இருக்குது, கொடுக்கணும்னு திருப்பி வரும்போது என்னென்னமோ வருது. அதில் என்ன எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆனது என்னென்னா, உங்களை அவ்வளோ நம்பினேன், ஒருத்தர் கை வைக்கும்போது நீங்கள் என்னை பார்த்துருக்கலாம், ஆனால் நீங்கள் எல்லாம் நின்று சிரிச்சிங்களே ஏன்? ஒன்று அது. 2வது என்னென்னா, நான் கேட்டது நான் கொடுத்த காசு தானே. இப்போ நான் வாய் வார்த்தையில் நீங்கள் இவ்வளோ எனக்கு கொடுக்கணும்னு நான் சொல்ல, எல்லாமே ஒயிட்டில் தானே கொடுத்துருக்கேன். அப்போ நீங்கள் ஒன்று கொடுக்க முடியாது, இல்லை கொடுக்கணும்னு சொன்னேன். அதை விட்டு என்னை பற்றி தப்பாக ஏன் இவ்வளோ நாள் உங்களுக்கு என்னை பற்றி தப்பாக தெரியலையா? வை யூ கேரக்டர் அசாசினேட் மீ அட் திஸ் பாயிண்ட்? அதெல்லாம் தான் உண்மையாக சொல்கிறேன் ஜி, இன் ஃப்ரண்ட் பை காட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா சொல்கிறேன். அந்த டைமில் அவங்க மட்டும் சொன்னால் ஆமாம் தரணும், ஆனால் கொஞ்சம் கஷ்டம், ஒரு கொஞ்சம் வருஷம் வெயிட் பண்ண, இல்லைன்னா கஷ்டம் என்னால் இப்போதைக்கு முடியாதுன்னு சொல்லியிருந்தேன், வேணாடா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அதை விட்டுட்டு வேறு மெத்தட்ஸில் அது ரொம்ப தப்பாக இருந்துச்சு. ஐம் ஓகே. பிரேம்ஜி ஆனால் பாவம் ஜி, அவன் ஒரு உண்மையாகவே ஒரு பாவம். அவர் இந்த சைடு இழுத்தாலும் போவார், அந்த சைடு இழுத்தாலும் போவார், மண்டையில் கொட்டினாலும் உட்காருவான், வெரி ஸ்வீட். நான் இன்னைக்கு வரைக்கும் டச்சில் தான் இருக்கேன். மீட் பண்ணுறதுல இந்த மாதிரி எங்களை பற்றி ஏதாவது கிசு வருவோம், டே இப்போ தான்டா உனக்கு கல்யாணம் ஆச்சு, என்னடா இப்படின்னுன்றாங்க, அவங்க கிடக்கிறாங்க வேறு வேலை இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு எங்கே ஸ்டார்ட் ஆச்சு பிரேம்ஜிக்கு உங்களுக்கு அப்படி ஒரு கிசு? ஃபஸ்ட்டு ஒரு படம் அவனை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். 2010 பாக்யராஜ்னு ஒரு காமெடி படம் ஸ்டார்ட் பண்ணேன். 80% முடிஞ்சு. அவங்க அந்த டைமில் ப்ரெஸ் ஆளுங்கெல்லாம் கலாய்ப்பாங்க, என் ப்ரெஸ் ஆளுங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். என்ன எல்லோரும் இத்தனை குரூப்பில் சுற்றுற, உனக்கு ஏன் பிரேம்ஜி கண்ணுக்கு தெரிஞ்சுது அப்படின்னோடனே அப்படி ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம். ஆனால் அது ஏன் அவ்வளோ சீரியஸாக போச்சு? நாங்கள் 2 பேரும் அதை கேட்டு ஜாலியாக சிரிச்சுட்டோம். எங்கே தயாரிப்பாளர் ஆனோம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வந்தது? நான் என் ட்ராவலில் ரொம்ப ரெகுலராக ட்ரை பண்ண ஒரு விஷயம், இந்த கிளாமர்ன்ற ஒரு விஷயம் 10 படம் பண்ணதுனால ஐ டோன்ட் கேர் அபவுட் த வேர்ல்ட் ஜி அட் தட் பாயிண்ட். இப்போ ஐ கேர் அபவுட் த வேர்ல்ட். அந்த டைமில் ஐ டோன்ட் கேர் அபவுட் த வேர்ல்ட். ஆனால் எங்கள் அம்மா இஸ் அஃபெக்டட். எங்கள் அம்மா அன்றைக்கி அந்த தேட்டர்லேருந்து வெளியே வரும்போது ஒரு மாதிரி அசிங்கமாக என்னை பார்த்தாங்க. அந்த அந்த ஃபீலிங் என்னால் ரொம்ப நாள் மறக்க முடியல. ஸோ அதை மாற்றணும், பழைய மாதிரி மூஞ்சி வரணும்னா என்ன பண்ணுறதுன்னு ஐ ட்ரைட் பிஸ்னஸ், ஐ ட்ரைட் எல்லாமே ஒன்று ஒன்றா பண்ணும்போது ப்ரொடக்ஷனும் என்னென்னா அந்த கிளாமர் டேக் மாறிடும்னு நினச்சேன். ஆனால் எந்த அளவுக்கு நான் கிளாமர் டேகை மாத்திர அந்த கான்சன்ட்ரேஷன் கொடுத்ததுக்கு ப்ரொடக்ஷனையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி உருப்படியாக பண்ணியிருந்தா மேபி லாஸ் ஆகிருக்காது. ஸோ இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தோ ஐ லவ் டெல்லிங் ஸ்டோரிஸ். ஐ டோன்ட் நோ இஃப் ஐம் அ குட் டைரக்டர் ஜி, அது இனிமேல் தான் எல்லாம் பார்த்து சொல்லணும். ஆனால் ஐ கேன் கேரண்டி யூ ஐம் அ வெரி குட் ஸ்டோரி டெல்லர். இன் த சென்ஸ் நாட் ஓன்லி இந்த வெளியே ஒரு கதை சொல்லாமல் மனசார அவங்க ஃபீலிங்ஸோடு ஒரு கதை சொல்கிறதுல ஐ திங்க் ஐ கேன் டூ தட். ஸோ அதனால தான் டைரக்டர். ஆனால் அதையும் நான் கிளாஸு கீஸு இதெல்லாம் எல்லாம் எடுத்து படிச்சுட்டு இங்கே வர்றதுக்கு காரணமே மேபி டைரக்டர் சோனான்னு பேர் மாறிடும், கிளாமர் சோனான்னு வராது. அதில் ஒரு ப்ராசஸ் தான். ஆனால் அந்த ப்ராசஸ் ஐ ஸ்டார்டட் லவ்விங் இட், அவ்வளோதான். எந்த காலகட்டத்தில் கதையெல்லாம் எழுத ஆரம்பிச்சிங்க? மேபி அரௌண்ட் 2012-13. இவர் தேவிமணி அண்ணான்னு ஒருத்தர் இருக்கார், நம்ம குமுதம் ரிப்போர்ட்டர். அவர் என்னுடைய கதை குமுதம் ரிப்போர்ட்டரில் ஒரு 26 வாரம் எழுதினார். அது கொஞ்சம் பயங்கர சவுண்ட் க்ரியேட் பண்ணிச்சு அந்த டைமில். அது க்ரியேட் ஆனோன்னா என்ன பண்ணாங்க, அவங்களே என்ன பண்ணாங்க, அது புக்காக ரிலீஸ் பண்ணாங்க. புக்காக ரிலீஸ் பண்ணி எனக்கு ராயல்ட்டி வர தொடங்குச்சு. அப்போது ராயல்ட்டி அந்த டைமில் மிஞ்சி போனால் எப்படி சொல்கிறது, 5,000 ஒரு மந்த் வரும். எனக்கு அது மேட்ரு கிடையாது, என் கதையை கேட்டு காசு வருதா. பட் இந்த சென்ஸ் ஐ வாஸ் எக்ஸைட்டட். ஸோ அப்போனா நம்ம ஒருத்தங்களுடைய கதை சொல்லும்போது அதில் கொஞ்சம் உண்மை இருந்துச்சுன்னா பீப்புள் வில் பி இன்ட்ரெஸ்டடுன்ற ஒரு விஷயம்.
அட் த சேம் டைம் இந்த கிளாமர் இது மாற்றும் போது நான் என்ன நினச்சேன், ஒரு ஸ்டேஜில் கேமராக்கு பின்னாடி போயிடலாம், முன்னாடி வந்தால் தானே கிளாமர் பண்ண சொல்கிறீங்க, வேண்டான்னு சொல்லி கேமரா பின்னாடி போகிறதுக்கு தான் ப்ரொடக்ஷன் ட்ரை பண்ணும்போது ஒர்க் அவுட் ஆகல. டைரெக்ஷன் பண்ணலான்னொன்னே ஒரு கோர்ஸ் இங்கே கோடம்பாக்கத்தில் கோகுலம் அந்த சைடில் ஒரு டைரெக்ஷன் கோர்ஸ் போய் கற்றுக்கிட்டு ஏடியாக மாறலான்னு சொல்லிட்டு நிறைய பேர்ட்டு கேட்டு நம்ம டைரக்டர்ஸ் எல்லாம் அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, அம்மா ஐ எம் ஹாப்பி, உனக்கு டவுட் வேணுன்னா என்ன கேளு, வில் டீச் யூ, ஆனால் நீ வந்து எங்கள் ஸ்பாட்டில் இருந்தேன்னா எங்களுக்கு வேலை நடக்காது, உன்னை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் பின்னாடி ஓடணும், அதனால் வேணாமா புரிஞ்சுக்கோமான்னு. பட் லாட் ஆஃப் டைரக்டர்ஸ் இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டவுட்ஸு எல்லாமே அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஃபோனில். ஸோ அப்படி வந்த ஒரு இதுதான். அதில் என்னென்னா இந்த 2014 ஒரு 20 வரைக்கும் எழுதுவேன் என்னென்னமோ கதை எழுதுவேன். ஒரு நாள் எழுதும்போது பயங்கரமாக இருக்கும், நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது காரி துப்புணும் தோணும். அந்த மாதிரி இட் வாஸ் அ ப்ராசஸ், கிழிச்சு அதில் என்ன நான் ரொம்ப ட்ரை பண்ணது, ஐ வாண்டட் டு டூ. நான் என்ன நினச்சிக்கிட்டேன் என்னை பற்றியே, மேபி ஐ பி குட் அட் காமெடி அப்படின்னு நினச்சிட்டு ஒரு விஷயம் கூட உருப்படியாக வரல. ஒரு 48 என்னமோ கிழிச்சேன், இலக்கே ஆகலை. அதுக்கப்புறம் ஐ ரியலைஸ் நான் பார்க்குற படம்லேருந்து நான் பார்க்குற வெப் சீரிஸ் ஆஃப் வாட்டர் ஐ வாஸ் கனெக்டிங் வித் ட்ரூ ஸ்டோரிஸ். எனக்கு ரொம்ப அது அவங்களுக்குள்ள எஸ்பெஷலி டைரெக்ஷன் உண்மையாக சொல்லணுன்னா வாட் இஸ் யுவர் இன்ஸ்பிரேஷனா, தேர் இஸ் திஸ் மூவி கால் ஜியா, ஆஞ்சலினா ஜோலி படம். இட் இஸ் அ பயோபிக். அதில் லீவில் வந்து இந்த கிளாமர் அந்த ஸ்டேஜில் ஒரு மாதிரி அழுதுகிட்டே அதை திமிரா ஆட்டிடியூடாக ஒரு பண்ணுவாது தெரியுமா. அப்போ ஐ ரியலைஸ் எனக்குள்ளே நிறைய பெயின் இருக்குது, அது அவள் அழகாக காமிக்கிறாளே. ஸோ தென் ஐ ஸ்டார்டட் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் பயோபிக்ஸ், இல்லைன்னா ஒரு உண்மையான கதை பேஸ் பண்ணி அப்படி தான் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி வந்தேன். ஸோ என்னுடைய அக்னி பரீட்சை என்னுடைய வாழ்க்கையை எழுதிக்கிட்டா ஈஸி, யாருக்கும் பிரச்சனை இல்லை. எந்த காலகட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையை திரைப்படமாக எடுக்கலான்னு முடிவு பண்ணீங்க? ஆக்சுவலி முதல்ல எழுதுனது படமாக எடுக்கலாம்னு தான் எடுத்தோம் எழுதுனது. அதுக்கப்புறம் பார்த்தா கண்டென்ட் இஸ் டூ மச். அடுத்தது இப்போ பீப்புள் நோ சோனாஸ், ஓகே அவங்க பார்ட்டி பண்ணுவாங்க, தண்ணி அடிப்பாங்க, அதெல்லாம் தூக்கிட்டு நான் நல்லவன் காமிச்சிட்டு நான் போட முடியாது. தேட்டர்லாம் நான் எத்தனை சென்சர் வாங்குறது, புரியுதுங்களா? படமாக எடுத்தால் ஒரு 6000 அடி கூட தேராது. அதுதான் அதுதான் விஷயம். ஸோ எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய சப்ஜெக்ட் இப்போ நான் எடுத்திருக்க ஸ்மோக் பார்த்தீங்கன்னா விஷுவலாக சென்சர் தேவைப்படாது, ஆனால் த லாங்குவேஜ் அண்ட் த ரானஸ் இந்த ஃபீலிங் இருக்குல்ல, அது ரொம்ப ராவாக இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு இட்ஸ் பெட்டர் டு கோ அண்ட் ஓடிடி. ஏன்னா ஐ கேன் டிஸ்கிரைப் அண்ட் டெல் எவ்ரி திங். டைம் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அங்கே தேட்டர்னா அந்த ரிஸ்க் எடுக்க இப்போ வேண்டாம் அப்படின்ட்டு. சோனா வாழ்க்கையில் காதல் இருந்திருக்கா? காதல் இருந்திருக்கு, 2 அஃபேர் இருந்திருக்கு, ரெண்டுமே வெரி பேட் பிரேக்கப்ஸு. என் சைடில் என்ன தப்பாச்சுன்னா, உங்களுடைய இந்த வெப் சீரிஸு உண்மைக்கு எந்த அளவு நெருக்கமாக இருக்க போகுது? 99.9 ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணி இந்த வாட்டி ஓடிடிக்காரங்களுக்கே ஃபோன் பண்ணி இந்த ப்ராஜெக்டை நிறுத்து. நடித்ததில் இன்னொரு முக்கியமான திரைப்படம் குசேலன். அந்த படத்தில் ஆக்சுவலாக கொஞ்சம் பஞ்சாயத்து எல்லாம் ஓடிச்சு, வேற பிரச்சனை. அவர் தான் காப்பாற்றி விட்டார். ஆமாம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.